சரி, ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதாக்களமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே. இவ்வனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் அழைத்தார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கிருபை கோர்த்து மனதுருகும் தூய தேவன்பே, கிருபை கோர்த்து மனதுருகும் தூய தேவன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஹல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி தேவாதி தேவனையை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் எங்களுடைய தேவன், அவர் மரண பரியந்தமும் எங்களை நடத்துகிற நல்ல தேவன், கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீர் மிகவும் உயர்ந்தவர் ஆண்டவரே. அந்த தேவன் எங்களை நித்தமும் நடத்துகிறவர், மரண பரியந்தமும் எங்களை காப்பாற்றி போஷித்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நாங்கள் மகிமைப்படுத்துகிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவா, ஹல்லேலூயா. எல்லா அடப்பட்ட காரியத்துல கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை உயர்த்துகிற இந்த வேளையில கர்த்தர் நீர் திறக்கிறதற்காக, தேவன் அதில் நீர் மகிமைப்படுகிறதற்காக உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. 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 வானத்தினானாலும் மாலத்தினானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயிலிருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும். வானத்தினாலும் மாலத்தினானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயிலிருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் உம் முன்னே தகர்ந்து விழும். செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் உம் முன்னே தகர்ந்து விழும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி ஆமென் ஆண்டவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டாளுடன் திறக்கும். உமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீ சொன்னாலுமை துதிக்கும். குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீ தொட்டாளுடன் திறக்கும். உமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீ சொன்னாலுமை துதிக்கும். ஆமென் ஆண்டவரே. எப்பத்தா என்று சொல்லி ஆமென் என் வாழ்வின் கதவை இந்த நாளிலே எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, கதவை திறந்திடுமே. பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் இயேசு நாமத்தினாலவிலும். சீரை கதவானாலும் கல்லறையானாலும் உம் வல்லமையால் திறக்கும். ஆமென். பாவக்கட்டானாலும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு நாமத்தினாலவிலும். சீரை கதவானாலும் கல்லறையானாலும் உம் வல்லமையால் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி ஆமென் என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் உம் முன்னே தகர்ந்து விழும். ஆமென். செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். பர்வதமானாலும் உம் முன்னே தகர்ந்து விழும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே.
தந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீர் திறக்கிறீரப்பா, இந்த நாளிலே நீர் திறக்கிறீர், இந்த வேளையிலே நீர் திறக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோணை வாயுடைய மனிதனை ஆண்டவரே, செவிடு உள்ள மனிதனை அப்பா உம்முடைய வரலை ஆண்டவரை வைத்து, ஆண்டவரே நாவிலே உம்முடைய வரலை ஆண்டவரை தொட்டு எப்பத்தா திறக்கப்படுவதாக என்று சொன்னவர். ஹல்லேலூயா. ஊமையன் பேசினான், செவிகள் திறக்கப்பட்டது, நாவுகள் திறக்கப்பட்டது. நீர் அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நீர் கீழ்காற்றை உண்டு பண்ணி செங்கடலை பிளந்த வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியோடு ஆசாரியர்கள் யோர்தான் நதியிலே கால் பட்ட உடனே அப்பா யோர்தான் நதியை பிரித்த வல்லமையுள்ள தேவன். நீர் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். சங்கீதம் 104 அதிகாரம் 1 வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் அவர் மிகவும் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் திறக்கிறவர், அடைப்பட்ட கதவுகளை திறக்கிற வல்லமையுள்ள தேவன். எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிற அடைப்பட்ட கதவுகளை இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த வேளையிலே நீர் திறக்கிறீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் மகா உன்னதமானவர். எங்களாலே ஒன்றுமில்லப்பா, எல்லாம் உம்மால், உம்மால் எல்லாம் கூடும். எங்களாலே ஒன்றுமே இல்லை. நீரே திறக்கிறவர், நீரே திறக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்று கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். ஈசனாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கு செய்ய வல்லவர். ஆமென். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்று கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். யெகோவாயிரே, யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை தூரத்தில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் ஆமென் மாற்றிடுவார். என்னால் ஒன்று கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஆமென். என்னால் ஒன்று
ஹல்லேலூயா. உம்மால் ஆகும் அப்பா. தேவனாலே எல்லாம் கூடும், மனுஷனாலே இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் ஆகும். நீரே திறக்கிறவர், நீரே திறக்கிற வல்லமையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தடையும் உடைக்க உம்மாலே ஆகும், என் தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் அவர் மிகவும் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். சங்கீதம் 126 அதிகாரம் ஆண்டவரே 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தின்படி கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. எனக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர், எனக்காக வழிகளை திறக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீர். அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையை கத்திரிங்களோடு கூட இடைப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மிகவும் பெரியவராய் எங்கள் வாழ்க்கையில் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அந்த 3வது வசனம், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேகவனாய் தீங்கு அனுபவி. ஆண்டவர் அந்த தீமோத்தேயு, அங்கே பவுலானவர் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த தீமோத்தேயுக்கு அவர் எழுதுகிறார். ஒரு தேவ மனிதனுக்கு இன்னொரு தேவ மனிதன் எழுதுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீயும் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நல்ல போராட்டம். போராட்டம் என்பதே பிரச்சனை. யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் போராட்டம் பிரச்சனை அப்படின்னா யாரும் விரும்பாத ஒரு காரியம். ஆனால் பவுல் சொல்லும் பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன். அதாவது நல்ல போராட்டம் என்பது தேவனுக்கு ஏற்ற போராட்டம். அதை பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை நான் முடித்தேன். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு போராடுகிற குணம் என்ன செய்யணும், இருக்கணும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவரை ரட்சிக்கிறார், நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார், ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க வைக்கிறார், அபிஷேகம் பண்ணுறாரு, நம்முடைய தேவைகளை கத்த சந்திக்கிறார். நமக்குண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் அவர் செய்கிறார். இந்த பூமிக்குரிய இம்மைக்குரிய நன்மைகள், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதே நேரத்தில் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெறுவதற்கு தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். கண்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஆகவே தான் பவுல் சொல்லும் பொழுது போராட்டம் என்பது ஆண்டவருக்காக போராடி ஜெயிப்பது நல்ல போராட்டம் என்று சொல்லுகிறார். ஆனால் அதே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்கிறார், நீ நல்ல போர் சேவகனாய் நீயும் கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நல்லவனாக, நீ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லி அவர் எழுதுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே அந்த நாட்களில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு நிறையா போராட்டங்கள் உண்டு. ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் யுத்த களத்தில் இருக்கிறோம். ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்காக நம்ம யுத்த களத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் நமக்கு அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவர் செய்தாலும் நாம் ஒரு காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது யுத்த களத்திலே நாம் நிற்கிற ஒரு அனுபவம். கர்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. ஆகவே அந்த நாட்களிலே அந்த நல்ல சேவக, அதாவது நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி, ஆக யுத்த களத்தில் நிற்கிற ஒரு மனிதனுக்கு, ஒரு தேவனுடைய மனிதனுக்கு, அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, யுத்த களத்தில் கர்த்தருக்காக போராடுகிற குணம் உள்ளவர்களுக்கு நிச்சயமாகவே காயங்கள் ஏற்படும். கண்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது யுத்த களத்தில் இருந்தான். சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார், ஆனால் யுத்த களத்தில் இல்லை. ஆனால் தாவீது விழுந்தாலும் தேவன் அவனை எழுப்பினார். அவன் எழும்புவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவன் அவனை அதிகமாய் பயன்படுத்தினார். தாவீதுக்கு யுத்தம் இருந்தது, சாலமோனுக்கு யுத்தம் கிடையாது. அவனுடைய வாழ்க்கை நல்ல லகுவாக இருந்தது. ஆகவே சாலமோன் விழுந்து போனான். கண்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு போராடுகிற குணம் ஒன்று இருக்குமானால் அவன் ஜெயிக்கிறவனாக இருப்பான். தேவ நாமம் மகிமைப்படும்படியாக இருக்கும். கண்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம்ல 2 சாமுவேலில் அந்த 3:1 வாசிக்கும் பொழுது, அதாவது தாவீதின் குடும்பத்துக்கோ சவுல் குடும்பத்துக்கோ நெடுநாள் யுத்தம் இருந்தது. 2 பேருக்கும் நெடுநாள் யுத்தம், அதாவது யுத்தம் நடந்துக்கிட்டே இருந்தது. 2 பேருக்கும் 2 குடும்பத்துக்கும் யுத்தம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் தாவீது யுத்தத்தை சந்திக்கிறவனாக இருந்தா. ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவீது வர வர பலத்தவனாய் மாறினான். கண்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. தாவீது யுத்தம் நடந்தாலும் யுத்தத்தில் அவன் ஜெயிக்கிறவனாக இருந்தான், அவன் விருத்தி அடைகிறவனாக இருந்தான், அவன் பலசாலியாய் மாறினான். நெடுநாள் யுத்தம் என்பது நம்ம வாழ்க்கையை அது பலப்படுத்துவதற்காக, பலனடைவதற்காகவே யுத்தம் நடக்கிறது, போராட்டம் இருக்கிறது. கண்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் போராட்டமே இல்லையே அப்படி சொல்லாதீங்க. கண்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. யுத்த களத்தில் ஒரு மனிதன் நிற்பானானால், ஆண்டவருக்காக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு மனிதன் ஜீவிப்பானானால், இருக்கிற சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனால் பிரச்சனையும் போராட்டமும் அவனை மேற்கொள்ளாது. கண்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே அந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நீ நல்ல போர் சேவகனாக, கர்த்தருக்காக நீ போராடுகிறவனாக, கர்த்தருக்காக யுத்த களத்திலே நீ நிற்கிறவனாய் இருந்தால் உனக்கு தீங்கு ஏற்படும், உன் வாழ்க்கையில் காயங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் தேவன் அவைகளை மாற்றுவார். கண்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு வாழாத வாழ்க்கை அப்படி இல்லை. பெயர் கிறிஸ்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல சுகபோகமாக இருக்கும். கண்மயம் உண்டு. அல்லேலூயா. நம்ம சுகபோகமாக இருக்கிறதுனால தானே நிறைய காரியங்களை சில ஆட்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கண்மயம் உண்டு. அல்லேலூயா. கடந்த நாட்களில் கூட சோதரம் தோற்று போனவங்ககிட்ட நம்ம சர்ச்சில் கிடையாது, சிஎஸ்சில் எலெக்ஷனில் தோற்று போனவங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை நான் சொன்னேன். கண்மயம் உண்டு. அல்லேலூயா. அதாவது இதை அப்படியே நீங்கள் இதை வேறு மாதிரி எடுக்காதீங்க. தோற்று போனவங்களும் ஜெயித்தவங்களும் ஒரு மனப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. கண்மயம் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கும் சொல்லுவேன், நாளைக்கும் சொல்லுவேன், சபை கிறிஸ்துவனுடைய சரீரம், அங்கே விளையாடாத. கண்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சரீரமாக இருக்கிற சபைக்கு விரோதமாய் நீ எதுவும் பண்ணாத. நான் அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண, எதுவும் செய்யாது. கண்மயம் உண்டு. அல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவருக்காக நீ போராடணும். கண்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நீ பிசாசோடு போராடணும், பிரச்சனைகளுக்காக நீ போராடணும், சபைக்காக நீ போராடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறதுனால, கிறிஸ்துவனுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறபடினால, ஆண்டவருக்காக ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு நாம் போராடணும். கண்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்ம கடமைக்காக, பெருமைக்காக இந்த காரியத்தை நான் செய்யலை. அருமையான ஒரு மூத்த போதகர்கிட்ட நான் சொல்லும் பொழுது அவர் கேட்டார், நான் ஒன்று பக்கம் போகலை, என்ன செய்யணும்னு நான் சொன்னேன், இந்த கிராம ஊழியத்தை செய்வதனால என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். கண்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி சொல்லாத இடங்களிலே
சபைகள் இல்லாத இடங்களிலே பிரச்சனைகளும் போராட்டங்கள் இருந்தாலும் நம்முடைய காரியத்தை நாம் செலவு பண்ணி நம்ம ரிஸ்க் எடுத்து போராடி அந்தந்த இடத்துல போய் சுவிசேஷங்களை அறிவிப்பதனால, ஜனங்களை கொண்டு போய் நிறுத்துவதனால, நாமும் அதில் போய் நிற்பதனால எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கிறது, ஒரு சமாதானம் இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. உடனே சொன்னார், நானும் அதை செய்யணும்னு நினைக்கிறேன். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். அதை தான் சொன்னேன். ஆனால் கிராமங்களில் நிறைய இடங்களில் ஆலயங்கள் கிடையாது, சர்ச்சு கிடையாது. சர்ச்சு இருந்தாலும் பயன்படலை. ஜனங்கள் ஏதோ யானோதான் வாழ்கிறாங்க. அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம விதைப்போமானால் ஆண்டவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அதே நேரத்தில் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மளை இன்னும் தயார்படுத்துவார். ஆகவே ஆனால் நிச்சயமாக போராட்டம் உண்டு. இந்த ஊழியத்துக்கு போவதனால, இந்த ஊழியத்தை முன்னின்று நாம் செய்வதனால, யுத்த காலத்தில் நம்ம நிற்பதனால பிரச்சனை வரும், நமக்கு காயங்கள் ஏற்படும். தேவையில்லாத வார்த்தையினால நாம் காயப்படுவது உண்டு. கத்மயம் உண்டாது. அல்லேலூயா. கர்த்தருக்காக ஒரு மனிதர், கர்த்தருக்காக ஒரு விசுவாசி நிற்கும் பொழுது தேவையில்லாத காயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஆனால் தேவன் அந்த காயத்தை மாற்றுகிறது மாத்திரமல்ல, அந்த காயத்துக்கு எண்ணெய் வார்க்கிறது மாத்திரமல்ல, தேவன் தொடர்ந்து உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. போராடுகிற மனிதனுக்கு ஜெயந்தான். அல்லேலூயா. எவ்வளவு போராட்டம் நம்ம நினைக்க சொல்லக்கூடாது. எனக்கு எவ்வளோ பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் போராட்டம். நான் கர்த்தருக்காக நான் எவ்வளவோ செய்கிறேன், கர்த்தருக்காக நிற்கிறேன், எனக்கு ஏன் பிரச்சனை கேட்காதீங்க. ஆனால் யுத்த காலத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. தாவீதுக்கு நெடுநாள் யுத்தம் இருந்தது. இன்னைக்கோ ஒரு யுத்தம் இல்லை, நெடுநாள் யுத்தத்தில் வர வர அவன் பலத்தவனாய் அவர் மாறினான். அல்லேலூயா. தேவன் அவனை பலசாலியாய் மாற்றினார். நெடுநாள் யுத்தம், நெடுநாள் பிரச்சனை என்பது தேவன் நம்மளை பலனடைய செய்வார், தேவன் நம்மளை விருத்தடைய பண்ணுவார், நம்மளை பலசாலியாய் தேவ சமூகத்திலே அவன் நிறுத்துகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த போர் குணம் உள்ளவர்களுக்கு, ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டுங்கிற அந்த எண்ணத்தில் நிற்கும் பொழுது தேவன் அநேக ஜனங்கள் நம்மளை காயப்படுத்துவார்கள். பிசாசானவன் அநேகரை நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை காயப்படுத்துவார்கள். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனம் உண்டு, வாசிங்களேன். 1 சாமுவேலில், அதாவது நமக்கு ஒரு பிடித்தமான வசனம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே அந்த 25வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சவுல் ராஜா பரிசுத்தத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோல்களினால் ராஜாவின் சத்துருவிடத்திலே பழி வாங்க விருப்பமாக இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையில் விழ பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாக இருந்தது. கர்த்தருக்கு அல்லேலூயா. இந்த சவுலும் தாவீதும் ஒன்றா இருக்கிறாங்க. சவுலுக்காக தாவீது யுத்தங்களை செய்கிறவனாக இருக்கிறான். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. ஆனால் ஜனங்கள் தாவீதை அங்கே மிகைப்படுத்துறதுனால, கனப்படுத்துறதுனால, தாவீதை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டதுனால இந்த சவுல் தாவீதை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி யுத்த களத்தில் அவனை முன்னிறுத்துகிறான். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. கூட இருக்கிற சவுல், என் தாசனே என்று சொல்லக்கூடிய சவுல் இந்த தாவீதை யுத்த களத்தில் முன்னிறுத்துவான். அது எப்படி சொல்லுது வசனம் அப்படின்னா, தாவீதை பெலிஸ்தரின் கையில் வெல்ல பண்ணுவது சவுலுடைய எண்ணமாக இருந்தது. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்காக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் மேலே தேவனுக்கு என்னன்னா, யார் எப்படி எண்ணினாலும் தேவன் தாவீதை ஜெயிக்கிறவனாய் மாற்றினார். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக யுத்த களத்தில் நிற்கிறவர்கள், ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு அர்ப்பணிப்போடு வாழக்கூடியவர்கள், கூட இருக்கிறவங்களே நாம் விழுந்து போகணும்னு சொல்லி
நம்மை நிறுத்துவார்கள். கர்த்தருக்கு உண்டாத அல்லேலூயா. ஆனால் நமக்குள் இருக்கிற தேவன் அதை ஜெயமாய் மாற்றுவார். கர்த்தருக்கு உண்டாவது அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாவீது ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவர். அந்த 17 வாசிக்கிறோம் இல்லை, ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவர். நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று கேட்டவன் தாவீது. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவர் தாவீது. அவனை விழ பண்ணணும்னு சவுளுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்து யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு உண்டாவது அல்லேலூயா. கூட நம்ம கூட இருக்கிறவங்களே நாம் விழுந்து போகணும்னு நினைப்பாங்க, ஆண்டவர் விட்டு வழி விலகி போகணும்னு நினைப்பாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க, மிகவும் அருகே இருக்கிறவங்க, நம்மோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள், நம்மோடு நெருக்கமாக இருக்கிறவங்க, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் விழுந்து போக நினைப்பாங்க. கர்த்தருக்கு உண்டாவது அல்லேலூயா. நாம் அவங்கள நம்பி நிறைய காரியத்தை செய்கிறோம். ஆனால் தேவனுக்கு நல்லா தெரியும். கர்த்தருக்கு உண்டாவதாக அல்லேலூயா. ஆனால் தேவன் நீங்கள் விழுந்து போகாதபடி உங்களுடைய அர்ப்பணிப்பையும் ஆண்டவருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதனாலையும் நீங்கள் விழாதபடி கர்த்தர் உங்களை தாங்கி நிறுத்துவார். கர்த்தருக்கு உண்டாவதாக அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். கர்த்தருக்கு உண்டாவதாக அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் இன்னொரு காரியம் இருக்கிறது, அதில் உங்களுக்கு சொல்கிறேன். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே அந்த 17 வாசிப்போம். தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனோம். கர்த்தருக்கு உண்டாவது அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போடு வாழணும், சாட்சியாய் வாழணும், யுத்த காலத்தில் இருக்கணும். ஆண்டவருக்காக எதையாவது நம்ம செய்யணும்னு நினைக்கும் பொழுது சத்துருக்கு பிடிக்காது. கர்த்தருக்கு உண்டாவது அல்லேலூயா. நம்மளை தேடி வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாட்களில் தாவீது எங்கே போனான் அப்படின்னா ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான், தேவ சமூகத்துக்கு கடந்து போனான். கர்த்தருக்கு உண்டாவது அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறவர்கள், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு நினைக்கிறவர்கள், செய்கிறவர்கள் எப்பவும் தேவ சமூகத்தில் காணப்படணும். கர்த்தருக்கு உண்டாவதாக அல்லேலூயா. நாம் கர்த்தருக்காக வாழ்வது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது, ஆண்டவருக்காக எதையாவது நம்ம அர்ப்பணிப்போடு செய்வது சத்துருக்கு பிடிக்காது. அவனுக்கு நல்லா தெரியும். பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவன் கொண்டு வருவான். ஆனால் பயந்துடக்கூடாது. நாம் தேவ சமூகத்தில் ஒரு பாதுகாப்பான இடம் தேவ சமூகம். கர்த்தருக்கு உண்டாவதாக அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீ நல்ல போர் சேவகனாய் நீ தீங்கு அனுபவி. அல்லேலூயா. நம்ம நல்ல போர் சேவகனாக ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்காக நம்ம போராட்ட களத்தில் நிற்கிறதுனால நமக்கு காயங்கள் ஏற்படும். கர்த்தருக்கு உண்டாவது அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக மனுஷரால் நமக்கு வார்த்தையினால் நாம் காயப்படுவோம், சத்ரு நிமித்தமாக நம்ம நெருக்கப்படுவோம். ஆனால் சோர்ந்து பெறக்கூடாது. இந்த பிரச்சனை எல்லாமே நெடுநாள் பிரச்சனை, போராட்டம் எல்லாமே நாம் பலன் அடைவதற்காக. கர்த்தருக்கு உண்டாவதாக அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்காக நல்ல போர் சேவகனாய் நாம் தீங்கு அனுபவிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மாம்சத்தில் மற்ற காரியங்களுக்காக சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. கர்த்தருக்கு உண்டாவதாக அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மறுபடியும் அந்த 2 தீமோத்தேயுவிலே மறுபடியும் வாசிப்போம். 2 தீமோத்தேயு அந்த 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரம் அந்த 4வது வசனத்தை வாசி. தண்டிலே சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை மறுபடியும் வாசிங்க ஏற்றவனாக இருக்கும்படி. மறுபடியும் வாசிங்க 4ஆம் வசனம். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனோ தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்புக்கடுத்த அலுவல்களில் அவன் சிக்கி கொள்ள மாட்டான். 2வது, அதாவது தேவனுக்கு தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி. கர்த்தருக்கு உண்டாவதாக அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு ஏற்றவனாய் இருக்கிறவன், இருக்கும் நினைக்கிறவன் ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த
அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். கதிமயம் உண்டாவது. அல்லேலூயா. நல்ல போர் சேவகனாக இருக்கணும். ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காக எதையாவது செய்கிற, ஆண்டவர் விரும்புகிற காரியம், தேவ சித்தத்தை செய்கிற, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற காரியத்தை செய்கிறது மாத்திரமல்ல, ரெண்டாவது தேவையில்லாத பிழைப்பு கெடுத்த தேவையில்லாத காரியங்களில் அவன் சிக்கிக்கொள்ள மாட்டான். கதிமயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது தேவையில்லாத காரியத்தில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, கழுத்தை தலையை நுழைக்கவே கூடாது. தேவையில்லாத காரியத்தில் நாம் உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வெளியே வர முடியாது. கதிமயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு அவருக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த தேவையில்லாத காரியத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த யாக்கோபில் வாசிக்கிறோம் இல்லையா, யாக்கோபு நிருபத்தில், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அந்த 14 வாசிப்போம். யாக்கோபு 1:14. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு, மறுபடியும் வாசிப்போம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு போது. இச்சையினால், அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு அவன் சோதிக்கப்படுகிறான். தேவையில்லாத காரியத்தில் நாம் மாட்டிக்கொள்ளவே கூடாது. கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நாட்களிலே இச்சையினால சில நேரங்களிலே நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறும் பொழுது நாம் அதிலிருந்து வெளியே வர முடியாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில், ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் அகப்பட்டுட்டோம் அப்படின்னா நாம் என்ன செய்ய முடியாது, வெளியே வரவே முடியாது. பேரளவுக்கு நாம் எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்போம். பைபிள் கையில் இருக்கும் இல்லையா, பைபிள் கையில் இருக்கும், ஆராதிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இருக்காது. கதிமயம் உண்டாவதா. காலையில் அல்லேலூயா. அது நமக்கு நல்லா தெரியும். மற்றவங்களுக்கு தெரியுதா இல்லையோ, ஆண்டவருக்கு தெரியும். நான் எந்த இடத்துல நிற்கிறேன் அப்படிங்கிறது கர்த்தருக்கும் எனக்கு தான் தெரியும். கதிமயம் உண்டு. அல்லேலூயா. நான் எதில் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஆண்டவர் நல்லா அறிவார். கதிமயம் உண்டு. அல்லேலூயா. நம்ம எதுலையாவது ஒன்றில் தேவையில்லாத ஒரு காரியத்தில் நாம் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா வெளியே வர முடியாது. அல்லேலூயா. எல்லாம் உச்சமான அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறோம், ஆண்டவருக்காக ஜீவிக்கணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை நம்ம காயப்படுகிறோம், சில பிரச்சனை சந்திக்கிறோம். தேவன் அதிலிருந்து வெளியே கொண்டு வரார். ரெண்டாவது காரியம், அவருக்கு ஏற்றவனாக, தேவனுக்கு ஏற்றவனாய் இருக்கக்கூடியவன் பிழைப்புக்கு அடுத்த எந்த அலுவலையும் என்ன செய்யக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அந்த எபிரேயர்ல ஒரு வசனம் உண்டு, அந்த 12 அந்த 1 வாசிப்போமே. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையா. பாரம். கதிமயம் உண்டு. அல்லேலூயா. பாரத்தை பிசாசு கொண்டு வருவான், தேவையில்லாத பாரத்தை கொண்டு வருவான். நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம். கதிமயம் உண்டு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்தை நாம் தேடி போக வேண்டாம், அவன் தேடி வருவான். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நாம் பணம் செலவழித்து எங்கே போனாலும் பாவம் நம்ம நினைக்கிற காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே பிசாசு பாவத்தை என்ன செய்வான், நெருங்கி வரும். கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதான் அங்கே எழுதும்பொழுது நிருபத்தில், அதாவது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிற இயேசுவை நோக்கி ஓடணும். கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. 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 பாவம் நம்மை நெருங்கி நிற்கிறபடினால
கத்மயம் உண்டா. ஹல்லேலூயா. நம்ம விசுவாச வாழ்க்கையை நாம் இழந்துராதபடிக்கு இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயம் உண்டு. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பாரத்தினால தேவையில்லாத பாரம், தேவையில்லாத காரியங்கள், பாவங்கள், இதில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, சிக்கி தவிச்சிடக்கூடாது. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும் நினைக்கிறவர்கள் நம்ம வீணான காரியத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, சிக்கி மாட்டிடக்கூடாது. கத்மயம் உண்டா. ஹல்லேலூயா. தேவையில்லாத ஒரு மனிதனுக்கு நீ ஜாமீன் போட்டினா நீ உள்ளே போண்டிருக்கும். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தில் அப்படி செஞ்சுருக்கேன். ஒரு காரியத்தில் பெரிய தவறு நடந்தது, பேப்பர்லலாம் வந்துச்சு. அந்த பெரிய தவறுக்கு நான் ஜாமீன் போட வேண்டிய சூழ்நிலை, நிர்பந்தம் இருந்தது. ஜாமீன் போட்ட போல நினச்சேன், ஐயோ போட்டேன் ஆண்டவரே, எப்படியாவது எனக்கு இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை வேணும். ரேஷன் கார்டுக்கு போட்டு அதுக்கு நான் ஜாமீன் போட்டேன். ஆனால் அது பெரிய தண்டனை, அது பெரிய தவறு, அது சரியான தவறு, பெரிய மோசடி. அந்த மோசடியில் சம்பந்தப்பட்டவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு 4-5 பேர் தேவை, நானும் ஒருத்தன். ஹல்லேலூயா. அன்னைக்குள்ள ஊழியங்கள் தடுமாறுகிற ஒரு நேரம், எதுவும் பண்ண முடியாது, வார்த்தையை தட்ட முடியாத ஒரு இடம், நுமர முடியாது. அதுக்கு ஒரு நிறைய காரியங்கள் வந்திருக்கு, நான் சொல்லிடுவேன். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். கத்மயம். ஹல்லேலூயா. அதை நான் செய்ய மாட்டேன். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆனால் அதில் மட்டும் நான் அன்னைக்கு அது பெரிய குற்றம் நிரூபிச்சிருந்தா அன்னைக்கு நான் மாட்டியிருப்பேன். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஊழியம் ஒன்றும் செஞ்சிருக்க ஆரம்ப நாட்களில் ஏதோ தெரியாமல் பழக்கத்தில் போய் நான் கையெழுத்து போட்டுட்டேன். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆகவே தேவையில்லாத காரியத்தில் நாம் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை டேஸ் ஆயிடும். கத்மயம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன, நம்ம சொந்த மாம்ச வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் போயிடும், எதுவும் இல்லாமல் போயிடும். தேவையில்லாத காரியத்தில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, சிக்கி கொள்ளக்கூடாது. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவையில்லாத பிரச்சனை, நமக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைக்கு நீங்கள் ஜாமீன் போடாதீங்க, அவங்களோடு ஒத்து போகாதீங்க. நீங்கள் மாட்டிக்கிட்ட நம்ம வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு ஏற்றவனாய் இருப்பதற்கு தேவையில்லாத அலுவல்களை என்ன செய்யக்கூடாது, சிக்கி கொள்ளக்கூடாது. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் சொன்னார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், தேவையில்லாத ஒரு லோனுக்கு நான் கையெழுத்து போட்டு நான் இன்னைக்கு இவ்வளோ நஷ்டத்தை, அவர் ஓடிட்டார். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நான் இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கன்னு சொல்கிறார். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. நாம் இருந்த நாம் செய்யலாம், இருக்கிற கொடுத்து உதவி செய்ய தவறில்லை. தேவையில்லாத காரியத்தில் நாம் சிக்கி கொள்ளக்கூடாது. சிக்கிட்டோம் அப்படின்னா வெளியே வர முடியாது. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு ஏற்றவராக இருப்பதற்கு நாம் தேவையில்லாத காரியத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, சிக்கி கொள்ளக்கூடாது. நாம் அதில் கவனமாக இருக்கணும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. வாசிப்போம். 2 பேதுருவில் கூட அந்த வசனம் உண்டு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அந்த 20வது வசனம், கர்த்தரும் கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதா இருக்கும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராய் இயேசுவை அறிந்த பிறகு தேவனுக்கு பிரியமில்லாத இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு நம்ம அசுத்தங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுக்கு எதுலேயும் சிக்கிடக்கூடாது, கிறிஸ்துவ வாழ்க்கையில் எதுலேயும் சிக்கிடக்கூடாது. இது பாவம் நிறைந்த உலகம் இல்லையா. கத்மயம் உண்டாவதாக. நோவா இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானாக இருந்தான். இருந்த ஜனங்களை எப்படி இருந்தாங்க, வசித்து கொடித்து விபச்சாரம் பண்ணாங்க, பாவம் செய்தாங்க.
ஆண்டவரே சொன்னார், இந்த ஜனத்தை படைச்சதுக்கு நானே வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன்னு சொன்னார். மனம் கசந்தார், வேதனைப்பட்டார். தேவனே வேதனை அழிக்க போறேன்னு சொன்னார். நீ உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒரு பேழையை உண்டு பண்ணு. ஆனால் பைபிள் சொல்லும் பொழுது அவன் இருந்தவர்களுக்குள்ளே பாவம் நிறைந்த அந்த உலகத்திலே அவனை சுற்றிலும் பாவம் செய்த ஜனங்கள், அவர்களுக்கு நடுவில் இருந்த இந்த நோவா மாத்திரமே தேவனோடு சஞ்சரித்தான். கத்மாய் மண்டா, அல்லேலூயா. நான் என்ன ஆண்டவரே செய்வேன், என்னை சுற்றிலும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எல்லாரும் பாவம் செய்கிறாங்க, நான் என்ன செய்வேன், எப்படி விலகி ஓட? அப்படி சொல்லவே இல்லை. இருந்தவர்களுக்குள்ள அவன் நீதிமானாக இருந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்கள் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். நான் என்ன செய்வேன் என்று சொல்லலை. இல்லை, ஆண்டவருக்காக ரட்சிக்கப்படாத குடும்பத்தின் நடுவில் ஆண்டவருக்காக வாழ முடியும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ முடியும். தேவன் உங்களுடைய எண்ணங்களை அறிவார், உங்கள் அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்ப்பார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக அந்த 2 தீமோத்தேயுவில் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடியும். அப்போ மூன்றாவது சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ சட்டத்தின்படி போர் செய்யணும், சட்டத்தின்படி எதையும் நம்ம செய்யணும். கத்மயம். இந்த உலகத்தில் சட்டங்கள் இருக்கிறது இல்லையா, நிறைய சட்டங்கள் இருக்கிறது. கத்மயம் உண்டாவதாக. ஆனால் அந்த சட்டம், ஏதாவது சட்டத்தை மீறும் பொழுது அந்த சட்டம் நம்மளை கண்டிக்கிறது, தண்டிக்கிறது, நமக்கு தண்டனையை கொடுக்கிறது. ஆண்டவரும் சட்டத்தை வைத்திருக்கிறார் இல்லையா. அப்புறம் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை வைத்திருக்கிறார், கிருபையில் வச்சிருக்கிறார். அதை நியாயப்பிரமாணம், அது நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் வச்சிருக்கிறார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒருவன் மல்யுத்தம் பண்ணினார், போராடுகிறவன் அவன் சட்டத்தின்படி போராட வேண்டும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதாவது தேவனுக்கு ஏற்றபடி போராடணுமா, தேவ சித்தத்தின்படி போராடணுமா. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதாவது எப்படி அப்படின்னா, தேவன் சொல்லுகிறபடி அவன் செய்யணும். அவன் யுத்த காலத்தில் நானும் போராடுகிறேன், நானும் ஊழியம் செய்கிறேன், அப்படி அல்ல. தேவன் சொல்லுகிறபடி யுத்தத்தில் நிற்கணும், தேவன் சொல்லுகிறபடி இந்த ஊழியம் இருக்கணும், தேவன் சொல்லுகிறபடி நம்ம வாழ்க்கை இருக்கணும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மூன்றாவது, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ண வேண்டும். சட்டத்தின்படி பண்ணுகிறவனுக்கு அவன் மூடி சூட்டப்படுவான். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் அவனுக்கு ஒரு மகிமையான கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவன் சொல்லாத எந்த ஒரு காரியத்தையும், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் சொல்லாத எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. அது ஊழியமாக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடாது. தேவன் சொல்லுகிறபடி நாம் செய்தால் மூடி சூட்டப்படுவோம், மகிமையான கிரீடத்தை நாம் பெறுவோம். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. கடந்த நாட்களும் கூட சொன்னேன் இல்லையா, பேதுரு கர்த்தருடைய வார்த்தையின்படியே வளைய போட்டான், கர்த்தருடைய வார்த்தையின்படி வளைய போட்டான். ஆனால் திரளான மீன்களை, வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை பிடிச்சி மற்ற படகையும் என்ன செஞ்சான், அவன் நிரப்பினான். எப்போ அவன் சொல்கிறான் 5ஆம் அதிகாரத்தில் லூக்காவில் என்ன சொல்கிறான், ஐயரே முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல, இப்போது உம்முடைய வார்த்தையின்படி நான் வளைய போடுறேன், நீ சொல்லுகிறபடி நான் செய்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறபடி அவன் வளைய போடும் பொழுது தள்ளான மீன்களை பிடித்தான். அல்லேலூயா. மற்ற படகை நிரப்பினா. தேவன் சொல்லுகிறபடி நம்ம ஒரு காரியத்தை செய்வோமானால் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்ம மூலமாய் மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்தால் தண்ணீரும் ரசமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய், நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறபடி செஞ்சோம்னா வெறும் தண்ணீரோ ரசமாய் மாறும், உப்பு தண்ணி கூட ரசமாய் மாறும். கர்த்தர் சொல்லுகிறபடி செய்தால். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த நாட்களில்
சட்டத்தின்படி நம்ம யுத்தம் பண்ணணும், சட்டத்தின்படி போராடணும், சட்டத்தின்படியே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படணும். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம செய்யும் பொழுது நாம முடி சூட்டப்படுவோம். மகிமையான கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொல்லாத காரியத்தை நாம செய்யவே கூடாது. நம்ம 2 சாமியில் வாசிக்கிறோம் 38:2 சாமியில் தாவீது கர்த்தரிடத்துல போய் கேட்பான். எல்லாவற்றையும் இழந்து கண்ணீர் விட்டு கதறுகிற நேரம் எல்லா ஜனங்களும் அவனை கல்லறி நிற்பாங்க. ஒரு இக்கட்டான நேரத்தில், நெருக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போகலாமா, நான் ஜெயிக்கலாமா, நான் இழந்து போனெல்லாம் திரும்ப கிடைக்குமா, நீ போ அப்படி சொல்லுவார். நான் உனக்கு தருவேன்னு சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுகிறபடி தாவீது போவான். ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருவான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறபடி யுத்தம் பண்ணினால், கர்த்தர் யுத்தம் பண்ணி ஊழியத்தை செய்தால், கர்த்தர் சொல்லுகிறபடி வாழ்க்கை அமையமானால் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திரும்ப நமக்கு தேவன் தருவார். அல்லேலூயா. தேவன் விரும்பாத காரியத்தை, தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை நாம செய்யவே நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கவே கூடாது. நெருக்கப்பட்டான் தாவீது. உடனே யுத்தத்துக்கு போகல, உடனே ஆட்களை வாங்க போவோம் அப்படி சொல்லி போகல. நெருக்கப்பட்டான், கண்ணீர் விட்டான். ஒரு கூட்டம் அவனை கல்லெறிஞ்சது, அவனை தூஷித்தார்கள், அவனை காயப்படுத்தினார்கள், வார்த்தையினால் அவனை திட்டினார்கள். நெருக்கப்பட்ட தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் போய் விழுந்தான். ஆண்டவரே எனக்கு கிடைக்குமா, தருவீரா? தருவேன், போ. மயம் உண்டால். அல்லேலூயா. தேவன் எதிர்பார்ப்பான். நெருக்கப்படுகிற நேரத்தில், இழந்து நிற்கிற நேரத்தில், எல்லாவற்றையும் நம்ம கைவிட்டு போகிற நேரத்தில் நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். மக்களுக்கு சொல்லவா கேட்கணும்? கண்டபடி திட்டுவாங்க, சொந்த பந்தம் திட்டும். நான் அன்னைக்கே சொன்னேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. கண்ணீர் விடும்படியாக நடந்துக்கிடுவாங்க. கல்லை கொண்டு வார்த்தையினால எறிவாங்க. தேவ சமூகத்தில் விழுந்து பாரு, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் திருப்ப முடியுமா? தேவன் போ, நான் உனக்கு தருவேன்னு சொல்லுவார். தேவன் இன்னைக்கு தருவார். கதுமயம் உண்டாலையா? நீங்க இழந்து போன பலனை திரும்ப தருவார். இழந்து போன கிருபையை கத்த தருவார். இழந்து போன வரங்களை, அபிஷேகத்தை தருவார். நாம எதுல இழந்து போனோமோ அதெல்லாம் தேவன் திரும்ப தருவார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நான் அநேக நாட்களை புல்பிட்டில், ஆண்டவரே உடைய காருண்ய உயர்த்துன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டே நிற்பேன். யாருக்கும் தெரியாது, என் தேவனுக்கு எனக்கு தான் தெரியும். நான் லேசுக்குள்ள அளமாண்டேன். ஆனால் தேவன் அளவுண்டா, தேவன்ட்ட அளவுன்னு நினைச்ச முடியாத அளவு. கதுமயம் உண்டா. அல்லேலூயா. நான் அவ்வளோ சீக்கிரம் அளமாண்டேன். கல்லஞ்சா நிற்பேன், அப்படியே ஸ்ட்ராங் அப்படியே நிற்பேன். கண்ணீர் வராத அளவுக்கு அப்படியே நின்று சரி பண்ணுவேன். ஆனால் தேவன் சிலங்களை நொறுக்கும் பொழுது மனம் கசந்து அழுதுருக்கிறேன். கதுமயம் உண்டா. அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு காரியத்துக்காக மனம் கசந்து அழுதேன். இந்த சங்கீதம் இருக்கிற இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். ஒரு செகண்டு தான், 2 வாரத்தில் அதை சரி பண்ணார். அந்த காரியம் மட்டும் சரி ஆகலை அப்படின்னா என் குடும்பத்தையும் இந்த ஊழியத்தையும் பாதிச்சிருக்கோம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால யாருக்கும் தெரியாது. என் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லலை. என் மனைவிக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் மூத்த மகளுக்கு தெரியும். மனம் கஷ்டம் தள்ளுது. இந்த இப்படியே இருந்துச்சு அப்படின்னா முதல்ல குடும்பம் உடையும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, சமாதானம் இல்லாமல் போயிடும். இந்த ஊழியம் உடைஞ்சிடும், இந்த ஊழியம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை. சாதாரணமாக தெரிந்தது பிரச்சனை எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு இது இப்படி வருமேன்னு சொல்லி அழுத என் தேவன் 2 வார்த்தைக்குள்ள தூக்கிட்டார், ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். அந்த காரியம் நடக்கும் பொழுது ஒரு சில வருத்தப்பட்டாங்க. நான் சிரிச்சுக்கிட்டேன். என் தேவன் எனக்கு அழுத்தம் பண்ணினான். அந்த காரியம் மட்டும் இன்னைக்கு இருக்குமானால் இந்த ஊழியத்தை நான் செய்ய முடியாது. என் பிள்ளைகள் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். தேவன் எனக்கு அழுத்தம் பண்ணினான். யாருக்கும் தெரியாது. நான் ஜெபம் பண்ணி, எனக்கு தெரியும், சில தெரியும் யார் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க எல்லாம் தெரியும்.
அவ்வளோ சீக்கிரமாக சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, நல்லா தெரியும். ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. நல்லா தெரியும், என் பிள்ளைகளை பற்றி எனக்கு நல்லா தெரியும், என் குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும், விசுவாசிகளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். யாரும் சொல்ல வேண்டாம், தெரியும். ஆவியில உணர முடியும். இல்லை அந்த ஊழியத்தை நான் செய்ய முடியாது, உணர முடியும். சில விஷயத்தை நான் சொல்லி அவனை சரி பண்ண முடியாது, தேவனை சரி பண்ணிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். சில விஷயத்தை நேரடியாக சொல்லுவேன், நீங்கள் அப்படி செய்யாதீங்க அப்படி சொல்லிடுவேன். எனக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே கிடையாது, தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார். கத்மயம் உண்டா. ஹல்லேலூயா. ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். வருத்தப்படுவேன், இந்த காரியம் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு வருத்தப்படுவேன், வேதனைப்படுவேன். தேவனுக்கு முன்னால் எதுவும் மறைக்க முடியாது. கத்மயம். ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் யாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறோம், கர்த்தருக்கு நல்லா தெரியும். கர்த்தரோடு அதிகமாக நெருங்குற மனிதனுக்கு நல்லா தெரியும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆனால் ஜெபம் பண்ணுவேன். நம்ம ஜெபம் பண்ணுறதுல கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தருவார். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் சொல்லுகிறபடி சட்டத்தின்படி நாம் யுத்தம் பண்ணும் பொழுது நம்ம முடி சுட்டப்படுவோம். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. கடைசியாக அந்த 2:12 வாசிப்போம். 2:12. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். ஆகவே அந்த நாட்களிலே நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவருக்காக பாடுகளை சகிப்பது. அந்த மத்தியில் சுவிசேஷம் வாசிங்களேன். மத்தேயு சீக்கிரம் வாசிக்க முடிச்சிடும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் அந்த 13, 11, 10, 11, 10, 11, 10. இது என் நிமித்தம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஹல்லேலூயா. நீதி நிமித்தம், உண்மையின் நிமித்தம், தேவனுக்கேற்ற உண்மையின் நிமித்தம், நீதி நிமித்தம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பலவித தீமையான மொழிகள் என்று சொல்லப்படுது. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகு நாட்களில் அவர்கள் பாக்கியவான்கள், அவங்களுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். கத்மயம் உண்டா. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் உண்டு எபிரெயரில், எபிரெயர் நிருபத்தில், எபிரெயர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த 25, 26. எபிரெயர் 11. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை, ஆமாம், கிறிஸ்துவினால் வரக்கூடிய நிந்தைகளையும் அவமானங்களையும் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இனி வரும் பலனுக்காக. கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. மோசேயுடைய காரியம் சொல்லப்படுது. கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டதுனால, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை படுவதனால எனக்கு வரக்கூடிய பலனுக்காக. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இனி வரும் பலனுடைய பலனுக்காக நோக்கமுள்ளவனாக இருந்தான். உன்னதத்தினுடைய பலத்துக்காய் காத்திருந்தான் மோசே. இனி வரக்கூடிய பலன், எனக்கு இருந்த பலன் எல்லாமே ஒன்றுமில்லை. ஜனத்தை நடத்த முடியாத ஒரு பலன், ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பலன். எனக்குன்னு ஒரு பலன், உன்னதத்தின் பலன். அந்த பலனுக்காக காத்திருக்கிற மோசே சொல்லுகிறான், கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த நிந்தையை அவன் பாக்கியமானாய், என்ன பாக்கியம் என்று எண்ணினான். பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காக நான் பாடுகளை செய்யத்த பரவாயில்ல. ஏன் தெரியுமா? எனக்குன்னு ஆண்டவர் ஒரு பலனை தரப்போகிறார். அது உன்னதத்தினுடைய பலன், இந்த உலகத்தின் பலன் அல்ல. உன்னதமான இடத்துல வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர்.
கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம், அந்த 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். 2 தீமோத்தேயு அந்த 2ஆம் அதிகாரம் 1. ஆதலால் என் குமாரனே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படி, கிருபையை சார்ந்து வாழு. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்படு. நீ கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது நீ பலனடைவாய். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது, அந்த 94:18 தானே அந்த வாசி, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது அப்படி கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. என்னால் முடியலை, எனக்கு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அந்த வசனம் ரொம்ப பிடித்தமான வசனம். என்னால் முடியலைன்னு சொல்லும் பொழுது தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்தும். என் கால் சறுக்கிறது, நான் விழுற மாதிரி என் கால் தள்ளாடுது ஆண்டவரே அப்படி சொன்னால் கிருபை உன்னை தாங்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்கும். அந்த தாங்குகிற கிருபையை நீ சார்ந்து வாழ. என் குமாரனே, என் குமாரனே, நீ கிருபையில, கிறிஸ்துவனுடைய கிருபையில நீ பலப்படு. அந்த கிருபையை சார்ந்து வாழு. 5வது கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. நாம கிருபைக்கு நாம கீழ்பட்டு இருப்போமானால் பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. கிருபைக்கு நாம கீழ்பட்டு இருப்போமானால், ரோமர்ல வாசிக்கிறோம் 6:14, நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டு இருப்போமானால், கீழ்பட்டால், கிருபையை சார்ந்து கொண்டால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. எவ்வளவுதான் நெருங்கி நின்றாலும் சரி, கிலோமீட்டர் தள்ளி நின்றாலும் சரி, அந்த பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த பாவம் உங்களை வஞ்சிக்க முடியாது. பேதல வாசிக்கிறோம் இல்லையா, சிங்கத்தை போல சாசானவன் சிங்கத்தை போல, அவன் கிட்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். ஒரு வகை தேடிக்கிட்டே இருக்கிறான். எதுலையாவது உன்னை விழ பண்ணணும். அவன் இச்சையை கொண்டு வருவான். பிரச்சனைனால மேற்கொள்ள முடியாது. எவ்வளோதான் பசியும் பட்டினமாக கிடந்தாலும் கிறிஸ்தவ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எவ்வளோ போராட்டம் வந்தாலும் ஸ்ட்ராங்க. ஆனால் சில இன்பங்கள், இந்த உலகத்தினுடைய இன்பத்தை கொடுத்து ஆண்டவர்கிட்ட பிரிச்சிருவான். வகை வச்சுக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு வகையில் உங்களை விலை பண்ணணும். பிரச்சனையை கொடுத்து பார்ப்பா, போராட்டத்தை கொடுத்து பார்ப்பா, வியாதிகளை கொடுத்து பார்ப்பா. எதுலையும் அசையல் அப்படின்னா இச்சையினால பாவத்தை அப்படியே பக்கத்தில் கொண்டு வருவான். கவர்ச்சிகளை கொண்டு வருவான். அவன் வகை தேடி சுற்றி திரிகிறவன். யாரை விழுங்கலாமோ என்று, யாரை விழ பண்ணலாமோ என்று வகை தேடி வருகிறான். நீ கிருபையை சார்ந்து கொள். என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் கிருபையில் பலன் அடைஞ்சிக்க. கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய பலன் உங்களுக்கு உண்டாகும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கடைசியாக கிருபையை நாம் சார்ந்து வாழணும். கிருபையை சார்ந்து வாழும் பொழுது எந்த காரியமும் என்னையும் உங்களையும் மேற்கொள்ள முடியாது. இது பாவம் நிறைந்த உலகம்தான் இல்லையா? இது பாவம் நிறைந்த உலகம்தான். நம்ம சுற்றிலும் எல்லாமே இருக்கிறது. ஆனால் அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் என்னையும் உங்களையும் அவருக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறார் என்றால் கிருபை. கிருபை நம்ம பலத்தில் கிடையாது. நான் அதெல்லாம் சரி பண்ண, அதெல்லாம் நின்றுவேன் அப்படி சொல்லக்கூடாது. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கும். அதெல்லாம் நான் சரியாக இருப்பேன், கரெக்டாக அப்படி சொல்லாது. நான் கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. எந்த எண்ணங்களும் என்னை மேற்கொள்ள முடியாது. என் சிந்தை கெட்டு போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சிந்தையிலே பரிசுத்தமான இரத்தம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கை கிருபையை சார்ந்து கொள்வதனால, கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை தான் நம்மளை ரட்சித்தது. கிருபை தான் நம்மளை அழைத்தது. கிருபை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தாங்கி நடத்துகிறது. நம்ம கால் சறுக்கும் பொழுது கிருபை தாங்குகிறது. நல்ல வசனம் இல்லையா? நான் சறுக்குகிறது, வலிய போறேனேன்னு சொல்லணும்னு கிருபை தாங்கும். தேவன் வலிகி விழ பண்ண மாட்டார்.
எத்தனை சவுல் வந்தாலும் உங்களை விழ பண்ணணும்னு நினச்சி எத்தனை ஐடியாக்களை கொடுத்தாலும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி நடத்தும். சவுல் எண்ணமெல்லாம் தாவீதை கொன்றணும் கூட தான் வச்சிருக்கான். தாவீது என் மகனேம்மா, அவ்வளோ உறவு அவனுக்கு 2 பேத்துக்கும். ஒன்றும் தெரியாது தாவீது. ஆனால் தாவீதோடு கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். கத்மயம் உண்டு. அல்லேலூயா. பெலிஸ்தர் கையில், சத்துருக்கள் கையில் விழணும் அப்படி சொல்லி முன்னிறுத்துவான். ஆனால் தேவன் அவனோடு இருந்து அவனுக்கு முன்னால் போய் யுத்தத்தை நடத்தி கொடுத்தார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. யார் தான் உங்கள் வாழ்க்கையை விழ பண்ணணும், உங்களை வீழ்த்தணும் நினைச்சாலும் யாரும் வீழ்த்த முடியாது. உங்கள் கூட இருப்பாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், நல்லா பழகுவாங்க, நல்ல உறவு சொல்லி பழகலாம். நீங்கள் விழுந்து போகணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குமானால் தேவன் விட மாட்டார். உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அவங்க சூழ்ச்சி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். கர்த்தருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் விட மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்காக ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதனால யாரும் உங்களை விழ பண்ண முடியாது. கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். விழ பண்ணுவதற்கு கர்த்தர் அழைக்கலை. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சங்கீதம் 20 இல்லையா? நான் கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை நான் மேன்மை பாராட்டுகிறேன். நான் விழுந்து போவதற்காக அல்ல, விழுந்து கிடக்கிற என்னை அவர் தூக்கி நிறுத்துவார். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்களோ நாமத்தை நம்பியிருக்கிற நாங்களோ, கிறிஸ்துவை நம்பியிருக்கிற நாங்களோ, கிருபையை நம்பியிருக்கிற சார்ந்திருக்கிற நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். அவங்க விழுந்துட்டாங்க, நாங்கள் விழ மாட்டோம். ஏன் தெரியுமா? கிருபையை சார்ந்து கொள்வது. கர்த்தருடைய நாமம் உங்களை கீழே விடாது, தூக்கி நிறுத்து. எல்லாம் ஜெபம் எல்லாரும் எளிமை நிற்போம். எல்லாரும் எளிமை நின்று. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர். கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. நல்ல போர் சேவகனாய் தூங்கி அனுப்பி கர்த்தருக்காக நம்ம நிற்கும் பொழுது பிரச்சனைகள், போராட்டங்கள் சந்திப்பது உண்டு, நம்ம காயப்படுவது உண்டு. யுத்தத்தில் நிற்கிறதுனால யுத்தம்னு ஒன்று இல்லை அப்படின்னா நமக்கு காயம் வராது. ஆனால் அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. அதில் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, தாவீது நெடுநாள் யுத்தத்தை சந்தித்தவன். சாலமோன் யுத்தம்னாலே அவனுக்கு தெரியாது. சாலமோன் விழுந்து போயிட்டான், தாவீது விழுந்து போகலை. தாவீதை கர்த்தர் நிலை நிறுத்தினார், விருத்தி அடைய பண்ணினார். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே, சாலமோனின் குமாரன் சொல்லவே இல்லை. தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும். தாவீதை கர்த்தர் முன்னிலைப்படுத்தினார். கர்த்தருக்காக நின்றவன். அல்லேலூயா. ரீபா லாபா சங்கர ரி கபலாபா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரே இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். உமக்காக நிற்பதனால, ஆண்டவர் உமக்காக வாழ்வதனாலே என் வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திப்பது உண்டு. நான் காயப்படுகிற அநேகருடைய வார்த்தையினாலே நான் காயப்படுகிற ஆண்டவரே. ஆனாலும் தேவன் காயங்களை ஆற்றுகிறவர். ஆண்டவருக்காக நிற்பதனால கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். நெடுநாள் யுத்தம் உண்டு, நெடுநாள் யுத்தம் உண்டு. யுத்தத்தில் நீங்க தோற்று போவதற்கு அல்ல, அல்லேலூயா, நீங்கள் ஜெயிப்பதற்கு, உங்களை பலனடைய செய்வதற்கு. எல்லா எக்ஸாமும் நம்முடைய ரிசல்ட்டை காட்டுறது தான். எத்தனை எக்ஸாம், எத்தனை பரீட்சை வச்சாலும் நம்ம ரிசல்ட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட தான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி. பரீட்சை இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவு திறமசாலிங்கிறது யாருக்கும் தெரியாது. காலையிலும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி. அடிக்கடி எக்ஸாம் வைக்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்குறோம். ஹல்லேலூயா. நான் எவ்வளவு தேறி இருக்குங்கிறது அறிந்து கொள்ள தான். பரீட்சையே அதுக்கு தான். எவ்வளவு தேறி இருக்கிறோம், எவ்வளவு வளர்ந்து இருக்கிறோம். நெடுநாள் யுத்தம் என்பது கர்த்தருக்கு எவ்வளவு வளருகிறோம். கர்த்தர் உங்களை பலசாலியாய் மாற்றுவார். கர்த்தர் சொல்லுகிறபடியே செய்யுங்க. கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை நீங்க செய்ய வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறபடி செஞ்சா 2 படகுனால நேரம் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தமாய் அநேக குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்காது இருப்பீங்க. நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தண்ணீர் ரசமாய் மாறும்.
ஹல்லேலூயா. தகுதி இல்லாத உங்க வாழ்க்கையை கர்த்தர் தகுதிப்படுத்துவார். மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுவார். அற்பமாய் எண்ணப்பட்ட கல்லை, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்து மூளைக்கு தலைக்கல்லாய் கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த மூளைக்கு தலைக்கல் இல்லை அப்படின்னா அந்த கட்டடம் கட்ட முடியாது. இது ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தேவன் அதை எடுத்து ஒரு புரோஜனமுள்ள கல்லாய் கத்த மாற்றினார். உங்களை ஆகாது என்று தள்ளினவர்கள், இன்னைக்கு தள்ளினவர்களுக்கு நீங்க தான் புரோஜனமானவர்கள். ஒரு காலத்தில் உங்களை ஆகாது என்று தள்ளி இருக்கலாம், ஆகாது என்று கல்லை போல தள்ளி இருக்கலாம். இன்னைக்கு குடும்பத்துக்கு நீங்க தான் மூளைக்கல், உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் சரியான கல். நீங்க இல்லைன்னா குடும்பம் ரன் ஆகாது. உங்க சொந்தங்களுக்கு நீங்க தான் சரியான கல், மூளைக்கு தலைக்கல். அந்த கல்லை வச்சா தான் அந்த கட்டடம் ஸ்கொயர் அழகா முக்கு திரும்பும். அந்த ஸ்கொயர் அழகா இருக்கும். மூளை மட்டும் வச்சா கரெக்டா இருக்கும். இல்லைன்னா ஏற்கு மரம் கட்டடம் இழுத்துரும். சரியான கல்லாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அநேகர் உங்களை தள்ளினாலும், அநேகர் உங்களை அற்பமாய் எண்ணினாலும் தேவன் உங்க வாழ்க்கையை கையில் எடுப்பார். தேவன் உங்களை கையில் எடுப்பார். நீங்க மூளைக்கு தலைக்கல்லாய் மாறுவீர்கள். அநேகருக்கு புரோஜனமாய் காணப்படுவீர்கள். விசேஷம் உங்க குடும்பத்துக்கு புரோஜனமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இவனா ஒரு ஆளா, இவனா ஒரு ஆளா ஒரு காலத்தை சொல்லியிருக்கலாம். நம்ம நினைச்சு வேற பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நானும் நினைச்சு வேற, ஐயோ இப்படிலாம் சொன்னாங்களே. நம்முடைய வாழ்க்கை தரத்தை பாருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார், இன்னும் உயர்த்துவார், இன்னும் பயன்படுத்துவார், இன்னும் உங்களை பிரயோஜனப்படும். ஒரு காலத்தில் உங்களை கண்ட ஓடிடுவாங்க. ஏதாவது கேட்பாங்களேன்னு சொல்லி, உதவி கேட்பாங்களேன்னு. கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார், இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அற்பமா எண்ணப்பட்ட உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி காட்டுவார். தேவன் ஒருவர் தான் தன்னுடைய முகத்தை மறைக்காதவர், ஒரு அற்பமா எண்ணாதவர், அருவருக்காதவர், தம்முடைய முகத்தை மறைக்காத தேவன் உங்களை நோக்கி பார்த்து உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கிருபையை சார்ந்து கொள்ளுவோம். கிருபையை சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய கால் சறுக்காதபடி தாங்கி கொண்டு வருவார். நம்மளை தூக்கி நிறுத்துவார். உங்களை தூக்கி நிறுத்துவார். ஆண்டவங்களை தூக்கி நிறுத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதியும், வந்திருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும், இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். தேவைகள் சந்திக்கப்படுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இருக்கிற எல்லா குழப்பங்கள் மாறட்டும். குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் காணப்படட்டும். தரித்திரங்கள் மாறட்டும். கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எதிர்காலத்தை ஆசீர்வதியும். எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கட்டும். 12வது மாதம் முதல் ஆண்டு ஸ்தோத்திரம் வருகிற 12ஆம் தேதி 12ஆம் மாதத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 12வது மாதம் அது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும், பலனா இருக்கட்டும், ஜெயமா இருக்கட்டும், ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழக்கூடிய மாதமா இருக்கட்டும். புது வருஷத்துக்குள்ள புது பலத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நாமத்தை மகிமைப்படுத்துவார். சார் ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. எங்கள் கண்மலை மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். இந்த போராட்டத்தில் கிறிஸ்துக்காக நீ தீங்கு அனுபவித்தாலும் அதில் நிலைத்து நிற்க வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுகின்றார், உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. ஆகவே நீ கிறிஸ்துவுக்காக நாம் நிற்கும் பொழுது உபத்திரவங்கள் உண்டு என்பதை ஆண்டவரே வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே அந்த உபத்திரங்கள் மத்தியிலும் நீ தீங்கு அனுபவித்தாலும் கர்த்தரோடு நிற்க வேண்டும். அவர் சொன்னதை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அவருடைய கிருபை நம்மளை தாங்கி வழி நடத்தும். இனி வரும் பலன் மேல் எப்படி மோசே நோக்கமாக இருந்தானோ அதே போல்
சபையும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருக்க வேண்டும். சபையில் இருந்து செய்கின்ற ஊழியங்கள் எல்லாமே திறம்பட செயல்பட நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும். என்ன நோக்கத்தோடு வந்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நீர் சொன்ன எல்லா அந்த வசனங்கள் மூலம் அவர்கள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க நீர் அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை அவர்களை தாங்கிக் கொள்ளட்டும். கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம். ஆமென். ஆமென். எங்கள் அதிகமான நேசி நல்ல பிதாவே, எங்களோட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். பேசுவதும் கேட்பதும் மாத்திரமல்ல, அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் மகிமைப்படும். எல்லா குடும்பத்தையும் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வர தடைப்பட்டவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு நாட்களை கூட்டி சேரும். நீர் மகிமைப்படும். தொடர்ந்து மாலை ஊழியங்களை ஆசீர்வதியும். இந்த சத்தத்தை கேட்குற எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட நிலைப்பது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். வெளியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.